மண்டோதரியை பார்த்து சீதாதேவி என்று நினைத்த ஹனுமான். ராமாயணத்தின்படி சீதாதேவியை பார்த்ததும் லக்ஷ்மி தேவியின் அவதாரம்தான் என்று கண்டுபிடித்த ஒரே ஆள் மண்டோதரி மட்டும்தான். அதனால் சீதாதேவியை கடத்தியதால் வரும் பின் விளைவுகளை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அதனால் ராவணனிடம் பலமுறை சீதாதேவியை விடுவிக்குமாறு கூறினார். ஆனால் ராவணன் அதை கேட்கவில்லை. அந்த நேரம்தான் சீதாதேவியை தேடி அனுமன் இலங்கைக்கு வருகிறார். அந்த நொடி வரை சீதாதேவி எப்படி இருப்பார் என்று அனுமனுக்கு தெரியாது. ராவணன் கண்டிப்பாக சீதாதேவியை அந்தப்புரத்தில்தான் வைத்திருப்பார் என்று அந்தப்புரத்திற்கு அனுமன் செல்கிறார். அங்கு பார்த்தால் மண்டோதரி தூங்கிக் கொண்டிருந்தார். மண்டோதரியை பார்த்ததும் இவர்தான் சீதாதேவி என்று அனுமன் நினைக்கிறார். ஏனெனில் ராமர் சொன்ன அனைத்து அடையாளங்களும் மண்டோதரிக்கும் பொருந்தியிருந்தது. சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் அனுமன் அருகிலுள்ள தூணின் மேலிருந்து கீழே குதித்து தன்னுடைய வாளை தானே முத்தமிட்டு கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். சிறிது நேரம் கழித்து அனுமன் யோசித்தார். ராமரை பிரிந்து சீதாதேவி வருத்தத்தில் இருக்கும் பொழுது இவ்வாறு நிம்மதியாக அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருப்பாரா என்று யோசித்தார். பிறகுதான் அவர் உணர்ந்தார் இது சீதாதேவி இல்லை என்று. பின் சீதாதேவியை தேடி அசோகவனம் செல்கிறார். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.